இங்க ஒரு பையன் காட்டுக்குள்ள மல்லாக்கப்படுத்திக்கிட்டு போன் நோண்டிட்டு இருக்கும்போது அவனோட அப்பா டாய் அவனே சாப்பிட வாடான்னு டெக்ஸ்ட் பண்றாரு. அந்த மெசேஜை பார்த்த உடனே விருக்கு நடந்து வேகமா நடந்து போறப்போ கல்லு தடிக்கு கடார்னு விழுந்துடுறான். விழுந்த வேகத்துல அவனோட போனு தெரிச்சு குளத்துக்குள்ள போய் விழுந்துருமா. இவனுக்கு கை காலெல்லாம் அடிபட்டுரும். ஐயோ போனு போயிருச்சுன்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போய் தண்ணிக்குள்ள இருந்து போனை எடுத்தா போனோட டிஸ்பிளே நொறுங்கி போயிருக்கும். அட கொடுமையை, டாடி இன்னைக்கு நம்மள பிறந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே அந்த கையில இருந்த போனை உதருவானா. அந்த தண்ணியை உதறிட்டு பார்க்கும் போது அவனோட போனு புது போன மாதிரி இருக்கும். அத்தாடி ஏதோ சூனியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அவனோட கையில அடிபட்ட அந்த காயத்தை பார்க்கறான். அந்த காயமும் ஆறி இருக்கு. என்னடா இது அதிசயமா இருக்கு, ஒருவேளை அந்த குளத்து தண்ணி தான் இந்த வேலை பார்க்குது போலன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போறான். சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்க அக்காவுக்கும் வாய்க்கா தகராறாயிருது. அதுல அந்த புள்ள டென்ஷனா என்ன பண்ணுது, பொசுக்குனாங்க அந்த தட்டை தமால் அடிச்சதும் அந்த தட்டு கீழே விழுந்து ரெண்டா உடஞ்சு போயிருது. இந்த சண்டையை பார்த்தா அப்பா வானரமா பறக்கிறது என் வீட்டுல வந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ள போயிடுறாரு. ஆனா குட்டி பையனுக்கு தான் அந்த குளத்து தண்ணியோட மேஜிக் தெரியும்ல. அதனால அவன் வீட்டுல இருக்கிற உடஞ்ச பொருள் எல்லாத்தையும் அள்ளி ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு காட்டுக்குள்ள ஓடி திரும்பி வரான். வந்து பார்த்தா எல்லா பொருளுமே அப்படியே புதுசா மாறி இருக்கு. இப்படி இருக்கும்போது அவனுக்கு அவனோட செத்து போன அம்மாவை உயிரோட கொண்டு வரணும்னு ஒரு நினைப்பு வந்துருது. அவனோட அம்மாவோட அஸ்தி எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடிடுறான். இதையே அவனோட அக்கா பாத்துறான். எங்க போறான் அந்த குட்டி பயவுலன்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. போகும்போது அவளோட டிராயிங் புக்கையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பான். இவன் நேரா அந்த குளத்துக்கு போயிட்டு அவனோட அம்மா அஸ்தியை கரைக்க போகும்போது கரெக்டா பின்னாடி வர்ற பாப்பா டாய் அம்மாவோட அஸ்தி என்னடா பண்ண போறா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து புடுங்க. ரெண்டு பேத்துக்கும் கை கலப்பாகி பொசுக்குன்னு அந்த டிராயிங் புக்கு குளத்துக்குள்ள வந்துருது. உடனே அந்த புக் எடுத்துக்கிறாங்க. அந்த குளத்தோட தண்ணி அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருது. போச்சுரா ஏதோ நடக்க போதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்கெட்ச் புக்ல இருந்துச்சுல்ல அந்த டிராயிங் எதுவுமே உள்ள இருக்காது. ஆக்சுவலா அந்த பிள்ளை என்ன பண்ணிருப்பானா, இந்த மனுஷங்களையே பிடிக்காம அந்த மனுஷங்களை அழிக்கிறதுக்காக எப்படி எல்லாம் மிருகத்தை வரையலாம்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கெட்ச் புக்ல அப்படியே கிறுக்கி வச்சிருந்திருப்பான். இப்ப என்ன ஆகுது, அந்த ஸ்கெட்ச் புக் தண்ணியில விழுந்ததுனால அந்த டிராயிங்ஸ் எல்லாமே அப்படியே மிருகமா மாற ஆரம்பிச்சிருது. இந்த விஷயத்த சின்ன பையன் அவனோட அப்பா கிட்ட சொல்ல அவர்கிட்ட பொடியா கனவு கிணவு கண்டியாடா ஏன்டா அப்படி காலையிலே கடுப்பேத்துற போடான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடறாரு. பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சோளக்காட்டுக்கு நடுவுல ஒரு கார் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. என்னடா இது வித்தியாசமா கார் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகி நிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பஸ் டிரைவரும் ஸ்கூல் பஸ் அங்கேயே நிறுத்திடுறாங்க. அப்போ சைட்ல ஏதோ ஒரு மிருகம் உருமுறை மாதிரியே ஒரு சவுண்ட் என்னடான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு வரைஞ்சால டிராயிங் கேம் அதுக்கு தான் உயிர் வந்து இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அதுல இருக்கணும் தூக்கிட்டு போய் கொலை பண்ணிருக்கும். அந்த மிருகத்தை பார்த்த சின்ன பசங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே விடாம அந்த மிருகமும் தெரிச்சு ஓடுது. ஒரு வழியா எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த புழு கலர் மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி வந்தா அங்க ஒரு குட்டி மான்ஸ்டர் லைட் எரிக்கிற மாதிரி அப்படியே கோவத்துல நின்னுட்டு இருக்குது. அதை தூக்கி அப்படியே தண்ணியில நினைச்சு கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு வரைஞ்சு வச்ச மான்ஸ்டர் எல்லாம் அந்த காடு ஃபுல்லா இருக்குமா, அதை அழிக்கிறதுக்கு தனியா வெப்பன்லாம் வரைஞ்சு அதையே கொண்டு போய் குளத்துக்குள்ள போட்டு அந்த வெப்பனை எடுத்து இந்த வரைஞ்சு வச்ச மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. அதான் அந்த படத்தோட கதை.